Hi everyone, welcome to Kutas Craft. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டி பார்பி மேக்கப் செட் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸை பார்த்தோன்னே மேக்கப் செட் செய்யணும்னு தோணுச்சு, அதான் செஞ்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு தெர்மோகோல் எடுத்துக்கோங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த டப்பாக்குள்ளே போகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா தான் அந்த டப்பாக்குள்ளே போகும். தெர்மோகோல் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு கலர் ஷீட் வச்சு ஒட்டிக்கிறேன். சைட்லலாம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 2 ஷேப்ஸில் கலர்ஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சர்க்கிள், ஒரு ரெக்டாங்கிள், அந்த மாதிரி ஷேப்ஸில் உங்கள்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ், கிளிட்டர் ஷீட்டு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சர்க்கிள்லையும் ரெக்டாங்கிள்லையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஐ ஷேடோ, இன்னொன்று ஃபேஸில் போடுறது. அடுத்து மிரர் தான் ஒட்ட போகிறோம். மேக்கப் பாக்ஸ்க்கு மெயினே மிரர் தான். அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. உங்கள்கிட்ட வீட்டில் இந்த மாதிரி கவர்ஸ் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மிரர் ஃபினிஷிங் இருக்கணுன்றதுக்காக பேக் சைடில் பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் கொடுத்து ஒட்டியிருக்கேன். அதை அந்த பாக்ஸில் ஒட்டிக்கலாம். அடுத்து நம்ம ப்ரஷ் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு ப்ரஷ் எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு நீளமாக பேப்பரை கட் பண்ணிவிட்டு சுருட்டி ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. அடுத்து நம்ம அதுக்கு ஸ்பாஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெஸ்லலாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, உள்ள ஷர்ட்லலாம் வரும் இந்த ஸ்பாஞ்ச், பெருசாக இருக்கும். அதை நான் சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை 2ஆக மடிச்சுட்டு கீழே சுருட்டினிங்கன்னா இப்படி சுருண்டும். அந்த சுருண்டோடனே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. சுருண்டுருச்சா? அந்த மாதிரி சுருண்டோடனே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டாட்ஸு, கலர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல, அதெல்லாம் மேலே ஒட்டிட்டு அடுத்து ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணதை மேலே ஒட்டியிருக்கேன். அடுத்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம்ல ஐ ஷேடோஸ், அதில் கலர் ஷீட்லாம் மேலே ஒட்டிட்டு ஃபோம் ஷீட்டை கீழே ஒட்டியிருக்கேன். அடுத்து நம்ம செஞ்சோம்ல ப்ரஷ், அதில் பின்னாடி செய்ய மறந்துட்டேன். அதுக்கு அதே மாதிரியே ஃபோம் ஷீட்டை எடுத்துகிட்டு 2ஆக மடிச்சுட்டு கீழே சுருட்டிட்டு இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம். இதுக்கு நீங்கள் சிம்பிளாக பட்ஸை கூட எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம மெயினாக நம்ம மேக்கப் செட்டில் இருக்கிற வேண்டிய ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு கலர் ஷீட் எடுத்து பேனா வச்சு சுருட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு பென் வச்சு நல்லா நீளமாக கட் பண்ணி சுருட்டிக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டாக செய்யுங்க, நம்ம வேணால் ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்புறம் செஞ்சுட்டு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அந்த சைடில் ஃபுல்லாக நல்லா க்ளூ அப்ளை பண்ணி அதை சுருட்டி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேனா, ஒரு கலர் ஷீட், என்ன கலர் ஷீட் வேணால் நீங்கள் எடுக்கலாம். நான் வயலட் கலர் எடுத்திருக்கேன். அடுத்த கலர் ஷீட் ஒயிட் கலர் ஷீட் எடுத்தால் நல்லாயிருக்கும். இதை நம்ம சின்னதாக கீழே கட் பண்ணிக்கோங்க பேஸு. இதுக்கப்புறம் இந்த பேஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக ஒயிட் ஷீட் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வயலட் கலர் ஷீட்டை பெனில் சுருட்டணும் இல்லையா, இப்போ ஒயிட் கலர் ஷீட்டை பென்சிலில் சுருட்ட போடும். அதை விட குட்டியாக சின்னதாக கட் பண்ணியிருக்கோம்ல, இதை விட ஹைட்டாக இருக்கணும். பென்சிலில் சுருட்டிட்டு அதையும் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஃபெவிகால், சின்ன வயலட் கட் பண்ணோம்ல அதுக்குள்ளே ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த ஒயிட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு விரல் அளவுக்கு விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணிடுங்க. இப்போவே தெரிஞ்சிருக்கும் இது என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு. அடுத்து ரெட் கலர் ஷீட் எடுத்து சின்னதாக ஒரு ஷீட் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சுருட்டி ஃபஸ்ட்டு பேனாவால் சுற்றணும், அடுத்து பென்சிலால் சுற்றணும் இல்லையா. இப்போ கையிலே சின்னதாக சுருட்டிட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க. இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று சின்ன சின்ன சைஸாக இருக்கணும். ஒட்டிட்டு அதில் நடுவில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த ஒயிட்டில் கலர் பேப்பரை ஒட்டிட்டு அதை க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நம்ம லிப்ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீழெல்லாம் ஓப்பனில் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கீழே வயலட் கலர் ஷீட்டில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பேஸை ஒட்டிக்கலாம். வயலட் ஷீட்டை 2ஆக கட் பண்ணோம்ல, ஒரு சின்ன பீஸும் பெரிய பீஸும், அது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இப்போ ஒட்டியிருந்தோம் இல்லையா, அந்த சைடில் உள்ளதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறோம். அடுத்து அந்த மூடி எடுத்து அதையும் சின்ன வயலட் கலர் பேப்பர் போட்டு ஒட்டிக்கங்க ஃபெவிகால் அப்ளை பண்ணி. ரெட் கலர் ஷீட்டும் ஓப்பனில் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு சின்னதாக ரெட் கலர் ஷீட்டு கட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக சைட்லலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு காஞ்சதுக்கப்புறம் சைடில் உள்ளதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. டெக்கரேஷனுக்காக கிளிட்டர் டேப் எடுத்து அந்த மூடியிலையும் லிப்ஸ்டிக்கோட பேஸ்லையும் நம்ம ஒட்டிக்கலாம். சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெட் கலர் ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லிப்ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்தா ரியலாக லிப்ஸ்டிக் இருக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேக்கப் செட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸில் நான் எந்த கலர் ஷீட்டும் ஒட்டல. பாக்ஸே அழகாக தான் இருந்தது. அந்த டெல்லை மறைக்கிறதுக்காக 2 ஹார்ட்டின் ஷேப் மட்டும் நான் ஒட்டிட்டு குட்டாஸ் கிராஃப்ட் மேக்கப் கிட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ பாக்ஸ் இருந்தால் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். பாக்ஸ் இல்லைனாலும் மேக்கப் கிட் எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுவே லென்த்தாக போய்கிட்டு இருக்கு, அது இன்னும் ரொம்ப லென்த்தாயிரும். அதனால் இந்த வீடியோட எண்டில் அந்த லாஸ்ட் வீடியோட கிளிப்பிங் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஃபுல் மேக்கப் செட்டு. நான் ஃப்யூச்சர் வீடியோவில் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மினியேச்சர் மேக்கப் செட் மட்டும் இல்லை, மினியேச்சர் பீரோ செய்கிறது எப்படி, மினியேச்சர் ஃபோன் செய்கிறது எப்படி அப்படின்ற வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.